பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் பிரசங்கி 12:3. இதுவும் வாலிபர்களுக்கான தொடர்ந்த அறிவுரையாகவே உள்ளது. வாலிபர்கள் எப்பொழுதெல்லாம் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அப்படின்றத பத்தி சில, இது கொஞ்சம் நீண்ட வசனம் தான். இதுல நிறைய உபமானங்கள், நிறைய சந்தர்ப்பங்களை பிரசங்கியார் குறிப்பிடுகிறார். அது என்னன்னு ஒன்னா பார்ப்போம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்பும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்பும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினாலே ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும். இது எல்லாமே எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையின் பல்வேறு சந்தர்ப்பங்கள், அதாவது மழைக்கு பின்ப மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்னால் அதாவது தொடர்ந்து மழை பெய்து கொண்டு, மழை அப்படின்னு சொல்லும்போது இங்கே துயரங்களையும் குறிப்பிடலாம், சந்தோஷங்களையும் குறிப்பிடலாம். திரும்ப திரும்ப வருவதற்கு முன்பும் துயரங்களும் உங்களுடைய சந்தோஷங்களும் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்பு வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போவதற்கு, வீட்டில் உள்ள காவலாளிகள், அதாவது வீட்டுக்கு காவலாக இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது வீட்டுடைய காவல், நம்மளுடைய வாழ்க்கையின் காவல் தள்ளாடி போறதுக்கு முன்னாடியே பலசாலிகள் அவர்கள் சோர்ந்து போவதற்கு முன்பும், அதாவது வாலிபர்களே நீங்கள் வயசான பிறகு சோர்ந்து உங்களுடைய பலனெல்லாம் அற்று போய் கூனி போவதற்கு முன்பாகவும், அப்புறம் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமான, அதாவது வீட்டின் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், அதாவது ரொம்ப குறைவாக போவதற்கு முன்னாடியும், ஜன்னல் வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போக, அதாவது ஒரு வாழ்க்கையே ஒரு இருள் சூழ்ந்த நிலைமைக்கு போகிறதற்கு முன்னாலும் நீங்க உங்களுடைய சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாலிபர்களுக்கு பிரசங்கியார் இந்த வசனத்தில் அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற ஒரு சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.